ஜோதிடத்தில் திருமண பொருத்தம் மொத்தம் 10 பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா? உண்மையான 10 பொருத்தம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன். ஜோதிடர்கள் 10 பொருத்தம் பார்க்கும்போது, சார் இதெல்லாம் பார்த்து பண்ணிங்களா அப்படின்னு கேட்கணும். ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், ரஜு பொருத்தம், யோனி பொருத்தம் எல்லாம் கரெக்ட் சார். ராசி அதிபதி, வேதை எல்லாம் இதெல்லாம் பார்க்குறீங்க. பட் ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு முதல்ல புரியணும். அப்போ தான் அந்த ஜோதிடரும் சரியாக வழிகாட்ட முடியும், கேட்குற நாமும் சரியாக பண்ண முடியும். இந்த 10 பொருத்தம் இருந்தால் தான் முதல்ல அந்த ஆண் மகன் திருமணத்திற்கு தகுதியானவன். இந்த 10 பொருத்தம் வேணும். நீங்களே பார்த்துங்க என்னென்ன. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக 3 மினிட்ஸில் நான் கொடுக்கணும் இல்லைங்களா. 1, 3 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? யார் அந்த 3 பேர்? தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள், மாமனார், மாமியார். காப்பாற்ற தகுதி உண்டா அப்படின்னு முதல்ல தெரியணும். 2, கைவிடப்பட்டவர்களை பாதுகாக்கக்கூடிய பொருளாதார வசதியும் மனோதைரியமும் உழைக்கக்கூடிய தகுதியும் ஆரோக்கியமும் வேண்டும். அனாதியாக விடப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நீர்க்கடன், அதாவது அனாதியாக இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மகனாக இருந்து நீர்க்கடன் செய்யக்கூடிய தகுதி உடையவனாக. அதே மாதிரி இறந்தவர்களுக்கு நீர்க்கடன் செய்யக்கூடியவனா, தாய், தகப்பன், மாமனார், மாமியார் அவர்களுக்கெல்லாம் நீர்க்கடன் செய்யக்கூடியவனா, பித்திருக்கடன் செய்யக்கூடியவனா, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் தரக்கூடியவனா, 3 தலைமுறைகள் இல்லை 7 தலைமுறைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பித்திருக்களுக்கு கடன் தீர்க்கக்கூடியவனா, குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவனா, குலதெய்வ வழிபாடு வருஷா வருஷம் குடும்பத்தோடு போய் செய்வானா, விருந்தோம்பல் வந்தவங்களை வாங்க உட்காருங்க அப்படின்னு கன்னிகாதானம் செய்யக்கூடிய தகுதி உடையவனா, குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவனா, அதே மாதிரி மனைவியை இம்சிக்காமல் ஒரு நல்ல தாயாக ரட்சிக்கக்கூடியவனா, போஜனம் தரக்கூடியவனா, மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையுமே குலத்துக்கு தரக்கூடியவனா, ஆரோக்கியமாக வாழ தெரிந்தவனா, இப்படிப்பட்டவனைத்தான் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த 10 பொருத்தம் தான் இது. இதை தான் மறைமுகமாக இப்படி சொன்னாங்க. ஆகவே 10 பொருத்தம் பார்க்கறதுங்கிறது இனி ஒரு 2 ரூபா கொடுத்து ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு 10 பொருத்தம் பார்க்கறது இல்லை. உண்மையான 10 பொருத்தம் திருமணத்திற்கு முதல்ல தகுதி உள்ளவனா என்று ஒரு ஆண் மகனை நம்ம தேர்வு செய்வதும், ஒரு பெண்ணை தேர்வு செய்வதும், அவள் இதற்கெல்லாம் ஒப்பானவளா, உறுதுணையாக இருப்பாளா, தனக்கென்று ஒரு பாதையை வகுக்காமல் தன் கணவனுக்காக வாழ்வாளா, குலத்தை வளர்ப்பாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.